இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழும்பின காரியம் வேதாகமத்திலே எந்த பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னா 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை முதலாவது நான் சுருக்கமாக உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். பிறகு அதிலிருந்து உங்களுக்கு இந்த நாளுக்கென்று தேவையான ஒரு சிறிய தகவலை மாத்திரம் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஸோ 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முழுவதையும் வாட்ச் பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு கிடப்பாரு. மரணத்துக்கு ஏதுவான வியாதியில மரண படுக்கையில படுத்து கிடப்பாரு எசேக்கியா ராஜா. ரைட். இந்த எசேக்கியா ராஜாவை பார்க்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய வீட்டுக்கு வருவார். ரைட். வந்து அந்த எசேக்கியா ராஜாவை பார்த்து, அப்பா உன் வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்திடு, எதெல்லாம் செட்டில் பண்ணணுமோ அதெல்லாம் செட்டில் பண்ணிடு, நீ பிழைக்க போறது இல்லை, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ செத்து போக போற அப்படிங்கிற தகவலை ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றாரு. சொன்ன உடனே எப்படி இருக்கும் அவனுக்கு? தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படியே அந்த பெட்ல படுத்திருக்கிறான். அப்படியே அந்த சைடு திரும்பி தேவனை நோக்கி அழுது புலம்புகிறான். ஆண்டவரே, என் மேல இரக்கமா இருங்க, எவ்வளவோ நல்ல காரியங்களா நான் செஞ்சிருக்கிறேன். கதை மாதிரி சொல்லிடுறேன், அப்பதான் எல்லாத்துக்கும் புரியும். எவ்வளோ நல்ல காரியங்களா நான் செஞ்சிருக்கிறேன், கொஞ்சம் அதெல்லாம் நினைத்து பாருங்க, எனக்கு உயிரை கொடுங்க, நான் செத்து போயிடக்கூடாது அப்படின்னு கதறுகிறான். இவனுடைய கதறலை கர்த்தர் கேட்கிறாரு, புலம்புகிறான். அப்போ இவனுடைய புலம்பலை பரலோகம் கேட்கிறது பாருங்க. உடனே ஏசாயா தீர்க்கதரிசிய மறுபடியும் கர்த்தர் அவனை நோக்கி அனுப்புகிறாரு. அந்த படுக்கையிலிருந்து படுக்கையின் இடத்துல நின்று கொண்டு ஏசாயா அந்த காரியத்தை சொல்லிட்டு போயிட்டான். ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சிருக்க மாட்டான். அதுக்குள்ள இவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றான். எசேக்கியா, கர்த்தர் மனம் இறங்குகிறாரு. உடனே ஏசாயாவை மீண்டும் அந்த படுக்கையை நோக்கி அனுப்புகிறாரு. கர்த்தர் அனுப்பி இரக்கமுள்ள வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேச வைக்கிறாரு. சரி சரி, பயப்படாத, கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டாரு. உடைய வாழ்நாள் இன்னொரு 15 வருடங்கள் இந்த உலகத்தில் இருக்க போகுது, பயப்படாத, உன் விண்ணப்பத்தை கேட்டே கர்த்தர் சொல்றாரு ஏசாயா மூலமா எசேக்கியாவுக்கு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், 15 வருஷம் கிராண்ட் பண்றேன், போ சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் பேசுறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா எசேக்கியா ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது அவனுக்கு. அதுக்கப்புறம் 15 நாள் மெய்யாகவே கூட்டி விடுகிறார். வாழ்நாள் நீடித்து இருக்கிறது. ஓகே, இதான் பேக்ரவுண்ட் சீனு. ஆனா இதுக்கு அப்புறம் ஒரு காரியம் நடக்குது பாருங்க, அதை தான் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதுதான் இன்னைக்கு உண்டான செய்தியில சொல்லும்படியா விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, இவன் வியாதி படுக்கையில இருக்கிறத பாபிலோன் மாகாணத்தினுடைய ராஜா கேள்விப்பட்டு இவனை விசாரிக்கிறதுக்காக இவனுடைய அரண்மனைக்கு வருகிறான். இதான் நம்முடைய சப்ஜெக்ட் இன்னைக்கு. பாபிலோன் மாகாணத்தினுடைய ராஜா அவன் வரல, நேரடியாக ஆளை அனுப்புறான், போய் விசாரிச்சுட்டு வாடா. இந்த எசேக்கியா ராஜா ஏதோ வியாதி படுக்கையில் இருக்கிறான்னாட்டுக்குது, போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு பாபிலோன் மாகாணத்தினுடைய ராஜா ஒரு ஆளை அனுப்புறான். இதுதான் பேக்ரவுண்ட் சீனு. அவனால் அனுப்பப்பட்ட ஆட்கள் இந்த எசேக்கியா ராஜாவுடைய அரண்மனைக்கு வந்துட்டாங்க. வந்தவங்கள இந்த எசேக்கியா ராஜா மிகவும் மரியாதையா ரிசீவ் பண்ணி உள்ள அழைத்து கொண்டு போகிறான். ரைட், அதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஆனா ஒரு பிளண்டர் மிஸ்டேக் இந்த எசேக்கியா ராஜா பண்றான் பாருங்க. அதுதான் கர்த்தருடைய பார்வையில கோபமூட்டக்கூடிய காரியமாக ஆனது பாருங்க. அதுதான் இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள போகிற ஒரு படிப்பினை. என்ன அப்படின்னா, எதற்காக அவர்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க பாபிலோன் மாகாணத்தின் ராஜாவினால? எதுக்காக அப்படின்னா, இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு கிடக்கிறான், ஏதோ செத்து போயிடுவானோ அல்லது பொழைப்பானோ அப்படின்னு தெரியல, சரி போய் விசாரிச்சுட்டு வாங்கடா அப்படித்தானே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த நபர்கள். அப்போ தன்னுடைய அரண்மனைக்கு தன்னை விசாரிக்கிறதுக்காக வந்த அந்த ஆட்கள் இடத்துல என்ன இவன் சொல்லியிருக்கணும்? பாருங்கப்பா, நான் சுகவீனமா இருந்தேன், வியாதியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஆனா கர்த்தர் கிருபையாக இரக்கத்தை என் மேல வைத்து வாழ்நாள்ல 15 ஆண்டுகள் கூட்டிட்டாருப்பா. இப்ப பாருங்க, நல்லா இருக்கிறேன்,
நல்லா இருக்கிறேன், இதை போய் உங்க ராஜாட்ட நீங்க சொல்லுங்க, ஓகேவா? அப்படிதானே சொல்லி இருக்கணும். அதுதானே கர்த்தருக்கு மகிமையா இருந்திருக்கும். சாக கிடந்தவனை கர்த்தர் கிருபையா அவன் மேல இறங்கி 15 ஆண்டுகளை வாழ்நாள எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய சமாச்சாரம்! இதை கர்த்தருக்கு மகிமையா அந்த தன்னை விசாரிக்கும்படியாய் அனுப்பப்பட்ட ஆட்களிடத்துல கர்த்தருடைய மகிமை விளங்கத்தக்க விதத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க வேண்டாமா அந்த எசேக்கியா ராஜா? அப்படி பண்ணாம போயிட்டான். அதை தான் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறதே மண்டையில இல்லாம இவன் ஒரு காரியத்தை செய்யறான் பாருங்க. என்ன செய்யறான் தெரியுமா? வந்த ஆட்களை அரண்மனை முழுவதும் டூர் அடிக்க வைக்கிறான். அரண்மனை முழுவதும் அவங்களை கூட்டிட்டு போறான். பொக்கிஷ சாலைகள் எல்லாம் திறந்து திறந்து காண்பிக்கிறான். வா, எவ்வளவு வைரம் இருக்குது, எவ்வளவு புரியும்படி கதை மாதிரி சொல்லிடுறேன், எவ்வளோ வைடூரியம் இருக்குது, தங்கம் எவ்வளோ இருக்குது, பாருங்கயா பாருங்கயா அப்படின்னு வந்த ஆட்கள் இடத்துல எல்லாத்தையும் ஓபன் பண்ணி காண்பிக்கிறார். அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், பிறகு கடந்து செல்ற பாருங்க. 2 ராஜாக்கள் 20 தானே இருக்கிறோம். 13வது வசனம். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து, பாபிலோன் ராஜாவினால அனுப்பப்பட்ட ஆட்களை அங்கீகரித்து, பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தேவையாது, வந்த வேலை வேற, இவன் பண்ற வேலை வேற. எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. எல்லாத்தையும் ஓபன் பண்ணி காண்பித்தான். இது தேவையா? தூரத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசியும் அந்த சீன்ல தான் இருப்பாராட்டிருக்குது. அந்த எசேக்கியா ராஜாவுடைய வீட்டுக்குள்ளதான் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாராட்டிருக்கு. ஏசாயா பார்த்துட்டே இருப்பானாட்டிருக்குது. வந்த ஆட்களுக்கு எல்லாத்தையும் திறந்து காண்பிக்கிறான். ஏசாயா பார்த்துட்டே இருக்கிறான். அப்போ இந்த எசேக்கியாவை பார்த்து ஏசாயா ஒரு கேள்வி கேட்கிறான். ப்ராபபிலி வந்த ஆட்கள் போன பிறகு கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன கேட்கிறான்? அடுத்த அந்த வசனத்தையும் வாசிக்கிறேன். 14வது வசனம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள்? ஷார்ப்பாக கேட்கிறான். வந்தாங்களே அந்த ஆட்களே, அவர்களுக்கு நீ என்னத்தை காண்பித்த? அவர்கள் உன்னிடத்துல என்ன சொன்னார்கள்? அவங்க எங்கே இருந்து உம்மிடத்துல வந்தார்கள் அப்படின்னு ஷார்ப்பா கேள்வி கேட்கிறான் எசேக்கியாவை பார்த்து. எசேக்கியா பதில் சொல்றான், அவங்களா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அப்பொழுது அவன், ஏசாயா, உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள்? என்னத்தெல்லாம் பார்த்தாங்க? நீ என்னத்தெல்லாம் காண்பித்த அப்படின்னு இவன் கேட்கிறான். அதுக்கு எசேக்கியா, என் வீட்லயா? ஆர்வமா சொல்றான் அந்த ஆளு. ஐயோ, மண்டப்பயலான் இருக்குது. எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல. நோய்வாய்ப்பட்டிருக்கிறவனை விசாரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ஆட்கள். வந்த காரியத்தை விட்டுட்டு தேவையில்லாததை காண்பித்து இருக்கிறான் இல்லையா? வாசிக்கிறேன் பாருங்க. அப்படியா? ஆர்வமா சொல்றான் அந்த ஆளு. அப்படியா? என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்துட்டாங்க ஏசாயா. என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒண்ணுமே இல்லை தெரியுமா? எல்லாத்தையும் காண்பித்துட்டேன். குசியா சொல்றான். அந்தோ பரிதாபம். அது அடுத்த வசனம். எசேக்கியாவை நோக்கி, இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். இதான் ஓபன் பண்ணி காண்பித்து தொலைச்சிட்டியே. பொக்கிஷ சாலையில ஒன்னத்தையும் மறைச்சு வைக்கலையே, எல்லாத்தையும் காண்பித்துட்டல. ரைட்டு, இப்ப நடக்க போற காரியத்தை நான் சொல்றேன், எழுதி வைத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி ஏசாயா சொல்றாரு. நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு பயங்கரமா பேசுறாரு கர்த்தர் ஏசாயா மூலமா. அப்போ இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினை இருக்குதுங்க. நீங்க கூறுறது கவனிக்கணும். இதெல்லாம் சும்மா சாதாரணமா வாசித்து விட்டு போயிடாதீங்க. வந்த காரியம் என்ன? நோய்வாய்ப்பட்டவனை விசாரிக்கிறதுக்காக வராங்க இல்லையா? அப்போ அந்த காரியத்துக்கு ஏதுவான விஷயத்தை தான் இவன் பேசியிருக்கணும். வாங்கப்பா, ஏற்கனவே சொன்னது போல, வாங்கப்பா, உங்க ராஜா கேள்விப்பட்டபடி நான் வியாதி படுக்கையில் தான் இருந்தேன், கர்த்தர் கிருபையா
இறங்கி 15 ஆண்டுகளை கூட்டிட்டாருப்பா, கர்த்தருக்கு மகிமையை நான் செலுத்துறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா இதே செய்தியை, இந்த செய்தி அப்படியே பாபிலோன் மாகாணத்துக்கு கொண்டு போய் அந்த ராஜா இடத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ கர்த்தருடைய நாமம் அந்த பாபிலோன் மாகாணத்தின் ராஜாவினுடைய உள்ளத்துல எவ்வளவு மகிமைப்பட்டு இருக்கும் நினைச்சு பார்த்துருப்பான்ல. ஓ, கர்த்தர் இப்படிலாம் செய்யறாரா, ஓகே ஓகே ஓகே, பெரிய கர்த்தர் வாழ்நாளையே கூட்டி கொடுக்கிறாரா, 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்துட்டாரா அப்படின்னு எந்த அளவு கர்த்தருக்கு மகிமையை அவன் தன்னுடைய உள்ளத்துல நினைத்து பார்த்திருக்க கூடும். வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. இவன் பொக்கிஷ சாலையெல்லாம் திறந்து காண்பிக்கிறான். அப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, நாடா இது கர்த்தருடைய பார்வை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன்னா, 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்திருக்கிறேன், என்னுடைய நாமத்துக்கு மகிமையான வார்த்தை அந்த ஆட்கள்கிட்ட சொல்லாம அரண்மனை முழுவதும் சுத்தி காண்பிக்கிறான், பொக்கிஷ சாலையெல்லாம் திறந்து காட்டுறானா. ரைட் ரைட்டு. எந்த பாபிலோன் மாகாணத்தின் ராஜாவின் அனுப்பப்பட்ட ஆட்களுக்கு எதையெல்லாம் திறந்து காண்பித்தானோ அவ்வளவையும் அந்த ராஜா கையில நான் கொடுக்க போறேன் பாரு, எனக்கு இவன் மகிமையை செலுத்தல பாரு அப்படின்னு கர்த்தர் கோபப்படுறாரு. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா வார்னிங்கா சொல்றாரு, நீ காண்பிச்சிட்டல எல்லாம் அவன் கைக்கு போக போகுது பாரு. மாத்திரமல்ல, உன்னுடைய சந்தானம், உன்னுடைய சந்ததிக்கு அப்புறம் வரக்கூடிய பிள்ளைகள் கூட அந்த பாபிலோன் ராஜாவுக்கு அடிமையா ஆக போறாங்க பாரு, அவனுடைய அரண்மனையில வேலைக்காரல இருக்க போறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே நடந்துருச்சு. அப்போ இதுல கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டிய தருணத்தில் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாம நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்தை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய விதத்தில் நீங்க நடந்து கொண்டீங்கன்னா கர்த்தருடைய பார்வையில அது குற்றமாக கருதப்படும், குற்றமாக கருதப்படும். That is the message I want to give to you today. இவ்வளவு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு, உயிரை கூட்டி கொடுத்து உயிரை திருப்பி கொடுத்திருக்கிறாரு. அதை சொல்லாம அதை சொன்ன கர்த்தருக்கு மகிமை போய் சேர்ந்திருக்கும். அதை சொல்லாம தன்னுடைய சுய மகிமையை பிரஸ்தாபப்படுத்தினது கர்த்தருடைய பார்வையில கோபமூட்டக்கூடிய சமாச்சாரமாக ஆகிவிட்டது. ஆகவே இந்த நாளில் இந்த 2 ராஜாக்கள் 20 நான் காண்பித்த காரியத்திலிருந்து உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிற ஒரு தகவல் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டிய இடத்துல கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. புழுதியில ஒரு நாள் இருந்திருப்பீங்க, இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. கீழே கடந்திருப்பீங்க, உங்களை உயரிய ஸ்தானத்துல மேலே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு இல்லையா. வாளா இருந்திருப்பீங்க, இன்னைக்கு தலையா உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்க எல்லாரிடத்திலும் கர்த்தரே இதை செய்தார், கர்த்தரே வாழ்க்கையில் இதை செய்தார் அப்படிங்கிற விதத்துல நீங்க சொல்லணுமே ஒழிய, உங்க வீட்டுக்கு யாராச்சும் வராங்க, வரவங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்தஸ்தெல்லாம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு உங்களை பற்றி தெரியும்னு வச்சிங்க. ஏன்னா அந்த 2 ராஜாக்கள் 20க்கு பேரலாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்களேன். ஒரு காலத்தில் புழுதியில் இருந்திருக்கீங்க, கீழே கடந்து இருக்கீங்க. அப்போ உங்களுடைய பழைய நிலைமையும் அவர்களுக்கு தெரியும்னு வச்சுங்க. உங்க வீட்டில் உங்களை விசாரிக்கிறதுக்காக ஒருத்தர் வராங்க, உங்களுடைய முந்தைய நிலைமையும் தெரியும். இன்னைக்கு வந்து உங்க வீட்டில் பார்க்குறாங்க, ஓஹா எவ்வளோ அருமையாக வீடு கட்டியிருக்கிறான் அந்த ஆளு, சோஃபா செட்லாம் பயங்கரமாக இருக்குது, ஓ இன்னொரு மாடி இருக்குதா பிரதர் அப்படிலாம் உங்களை ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க. அப்போ வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு மாடியெல்லாம் கூட்டிட்டு போறீங்க, எல்லாத்தையும் காட்டுறீங்க, பிரமாதமா இருக்குதுன்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, இப்படி இருந்தா அந்த ஆளு இன்னைக்கு பாரு இப்படி ஆயிட்டான், பரவாயில்லடா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது நீங்க உங்க வாயிலிருந்து என்ன சொல்றீங்க? ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். நீங்க அவங்க எப்படி இருந்தான் பாரு இன்னைக்கு எப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்டு, ஆமா உங்களுக்கு தெரியல எவ்வளோ புழுதியில் இருக்கிறது, இன்னைக்கு பாருங்க இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கிறேன், எவ்வளோ உழைச்சி இருக்கிறேன் பாருங்க, ஆமா ஒரு 1000 ரூபா சம்பளத்திலேருந்து இன்னைக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன், நல்லா உழைச்சதுனால தான் வந்தது அப்படின்னு சொல்றீங்களா? அல்லது கர்த்தர் இந்த காரியத்தை வாழ்க்கையில செய்தார்,
நீங்க முந்தைய நிலைமையை பார்த்திருக்கீங்க. புழுதியில கிடந்த இன்னைக்கு பாருங்க இவ்வளவு உயர்வும் நான் இந்த இயேசுவை அறிந்து கொண்டது நிமித்தமே வந்தது அப்படின்னு கடவுளுக்கு மகிமையை செலுத்தக்கூடிய விதத்துல உங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உங்க பொருள்கள், வீடு, மாடி எல்லாத்தையும் காண்பிக்கும் போது இது கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தர் கொடுத்தது, இந்த வீட்டு மாடியில் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேனே இது கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுத்தது அப்படின்னு ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி கொண்டே இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அதை கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் வாயின் வார்த்தையில by the grace of God only it has happened அப்படின்னு எளிமையா சொல்லிடுறாங்க. ரைட்டு, நல்லது, அதெல்லாம் நாம் மறுக்கலாம். ஆனா உண்மையாலுமே தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல கர்த்தருக்கு போய் சேர வேண்டிய மகிமையை சேர்க்கிறாங்களா அடுத்த மனிதர்களுக்கு முன்பாக அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய தருணம் இது. அநேகர் அது சேரதில்லை. சும்மா வாயின் வார்த்தையில் by the grace of God only it has happened அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உள்ளத்தில் என்னுடைய உழைப்பு தெரியுமா, என்னுடைய உழைப்பினாலதான் இதெல்லாம் ஆனச்சு. நீங்க உங்களுடைய செயல்பாட்டில் வெளிப்படுத்துறீங்க, உங்களுக்கே தெரியாது. பாருங்க, உங்களுக்கே தெரியாது. சீரியஸா நான் பேசி கொண்டு இருக்கிறேன், உங்களுக்கே தெரியாது. 4 பேர் வீட்டுக்கு வந்து உங்களுடைய உயர்வான வாய் மேல கை வச்சு பார்க்கறாங்கன்னா அப்போ நீங்க உங்களை அறியாமலே சில நேரங்களில் உங்களுடைய சுய பிரசாபத்தை வெளிப்படுத்தக்கூடிய முகாந்தரமா உங்களுடைய செயல்பாடு அமைந்து விடும். அதுதான் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அதுக்காக தான் இந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை ஸ்பெசிஃபிக்கா நான் காண்பித்தேன். வராங்க பாபிலோன் ராஜாவினால் அனுப்பப்பட்ட ஆட்கள் பொக்கிஷ சாலையெல்லாம் ஏயா திறந்து காண்பிக்கணும் தேவையில்லை. சப்போஸ் இப்படி நினச்சி பாருங்க, சப்போஸ் ராஜாவே வந்திருந்தா கூட காண்பிக்கலாம், ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. ராஜாவினால் அனுப்பப்பட்ட ஆட்கள் தான் இவன் அரண்மனைக்குள்ள வராங்க, எசேக்கியா ராஜாவின் அரண்மனைக்கு. அவர்களுக்கு எதுக்கு காண்பிக்கணும்? காட்ட வேண்டிய அவசியமே இல்லையா? புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய உயர்வை பார்க்கும்படியா ஆட்கள் வராங்கன்னா அதுதான் சரியான நேரம். அந்த சரியான நேரத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் உங்களை உயர்த்தினார் அப்படிங்கிறத செயல்பாடு மூலமா நீங்க காண்பிக்க வேண்டும், எக்ஸ்போஸ் பண்ண வேண்டும். வெறும் வாயின் வார்த்தையில by the grace of God only it has happened, செயல்பாடு மூலமா காண்பீங்க. இதே மாதிரி இன்னும் இது ரிலேட்டடா இன்னும் சில வேத பகுதியெல்லாம் கூட நான் காண்பிக்கலாம் என்றே நான் கருதுகிறேன். உதாரணமா தானியேல் புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம். தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் 29 37 வரையிலான வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 29 37. இந்த வேத பகுதியை வாசிச்சு பார்த்தீங்கன்னா நேபுகத்நேசார் அப்படிங்கிற பாபிலோன் மாகாணத்தின் ராஜா கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை அவருக்கு செலுத்தாதபடிக்கு தனக்கு மகிமையை செலுத்திக் கொள்ளுகிறான். எப்படி? இந்த அரண்மனையில் நான் ராஜாவா இருக்கிறேன் அப்படின்னா அது என்னால உண்டானது, நான் கட்டி எழுப்பின அரண்மனை, கர்த்தருக்கெல்லாம் இங்க பங்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தனக்கு மகிமையை செலுத்தி கொள்ளுகிறான். கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? அவர் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து உன்னால உண்டானது நான் சொல்றேன், இந்த ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கி போகும் அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? நீ ராஜாவா இன்னைக்கு சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேனா அது என்னால் உண்டான உயர்வு. புழுதியில் இருந்த உன்னை இந்த சிங்காசனத்தில் உட்கார வச்சது நானு. எனக்கு செலுத்த வேண்டிய மகிமை எனக்கு செலுத்தாம உன்னால் உண்டானது நீ நினைக்கிறாயோ அப்படின்னு கர்த்தர் கோபப்பட்டு ராஜ்ய பாரத்தையே அவனை விட்டு விலக்கிட்டாரு. பாருங்க, நீங்க இன்னும் ஒரு சில பகுதியில் வாட்ச் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பேசுவார், என்னுடைய மகிமையை வேற ஒருவனுக்கும் நான் கொடேன் அப்படின்னு கர்த்தர் பேசி இருக்கிறார் பல இடங்கள்ல. அப்போ இதுல நம்ம ஜாகிரதையா இருக்கணும். அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமை அவருக்கு தான் நம்ம செலுத்தணும். அந்த மகிமை நமக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த வேத பகுதியை வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க, எப்படி அந்த மகிமையை தனக்கு எடுத்துக்கொள்ளுகிறான் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். பல முறை வாசிச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் ஏதோ ஒன்று பேசுறாரு என்று நான் நம்புகிறேன். ரைட். ஸோ இந்த தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் 29, 30 ஆகிய 2 வசனங்கள். ராஜா நேபுகத்நேச்சார் ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, தன்னுடைய அரண்மனை மேல அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கிறாரு. அரண்மனையில் வாக்கிங் போயிட்டு அப்படியே சுற்றி முற்றி அந்த கார்டன் எல்லாம் பார்த்துட்டு இருப்பார் நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வாயில ஒன்று சொல்றாரு பாருங்க. இந்த ராஜா என்ன சொல்றாரு? 30ஆவது வசனம், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால்
என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். தனக்கு மகிமையை செலுத்திக் கொள்கிறான். நான் அந்த அரண்மனையை கட்டினேன் பாரு, இந்த நான் கட்டின மகா பாபிலோன் இது அல்லவா அப்படின்னு தனக்கு மகிமையை செலுத்திக் கொள்கிறான். இந்த வாயில வார்த்தை வந்துட்டு இருக்கும் போது மேலிருந்து கர்த்தருடைய சத்தம் துணிக்கிறது. அவர் என்ன மேலிருந்து சொல்றாருன்னா 31வது வசனம், இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகத்நேசாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரின் என்று நீ தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போல் புல்லை மேய்வாய் அப்படின்னு ஏராளமான காரியங்களை கர்த்தர் மேல இருந்து பேசுறாரு. முன்ன அவருக்கு கோபம் வராதா என்ன? இந்த சிங்காசனத்துல உன்னை நான் ராஜாவை வச்சிருக்கிறேன், நீ என்ன எனக்கு மகிமையை செலுத்தாம உனக்கு மகிமையை செலுத்துகிற? என்னால உண்டானது நான் கட்டி எழுப்பின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு நீ எப்படியா சொல்ல முடியும்? ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிட்டுங்கிறாரு. அப்போ இது ஏன் இன்னைக்கு வாசிச்சு காண்பிக்கிறேன்னா, அநேக நேரங்களில் வாயின் வார்த்தையினால by the grace of God only it has happened அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா சில நேரங்களில் இந்த ராஜா நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு பார்க்குறாருல்ல, அந்த உணர்வு ஏற்படுறதா நான் பாயிண்ட் அவுட் பண்ணுகிறேன். நல்லா கவனிங்க, நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் கேட்ச் பண்ணிக்கொள்ளுங்க. வாயின் வார்த்தையினால by the grace of God all has happened எளிமையா சொல்லிடலாம். ஆனா இவனம்மாய் வாக்கிங் போகும்போது அப்படியே சுற்றி முற்றி உங்கள் வளர்ச்சியை பார்க்குறீங்க, பிஸ்னஸ் வளர்ச்சியை பார்க்குறீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறோம், ரைட்டு, 1000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கிறோம், நல்ல ஒரு பிஸ்னஸ் போகுது இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கர்த்தருக்கு மகிமையை நீங்க செலுத்தல. தட் இஸ் த பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஹியர். இந்த ராஜா அப்படிதானே பண்றான். அரண்மனை மேல உலாயிட்டு இருக்கும் போது நான் கட்டி எழுப்பின பாபிலோன் அல்லவா, எப்படி அந்த உணர்வுக்குள்ள போயிருக்க முடியும்? எல்லாத்தையும் சுத்தி முத்தி பார்த்துருப்பான், அவனுக்குள்ள இந்த மாதிரி உணர்வு வந்திருக்கும் இல்லையா? வாயில திறந்து சொல்லிட்டான், என்ன பண்றது? வாயில சொல்லாமனாச்சும் அடக்கி இருக்கலாம், சொல்லிட்டான், மேல அந்த சத்தம் கேட்டு விடுகிறது. மௌன நீ இப்படியா சொல்ற பா, ராஜ்யபாரம் உன்னை விட்டு பிடுங்க விடுங்கிறாரு. பிடுங்கிட்டாரு, பிடுங்கி எடுத்துட்டாரு ராஜ்யபாரத்தை. ஆகையினாலதான் நான் சொல்லுகிறேன், அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நாம் அவருக்கு தான் செலுத்த வேண்டும். ஏன்னா என்னுடைய மகிமையை வேற ஒரு பயலுக்கு நான் கொடேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அப்போ அதில் அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறாரு கர்த்தர். நாமளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் காண்பித்தேன், தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வேத பகுதியை காண்பித்தேன். இன்னும் ஒரே ஒரு வேத பகுதி எங்கன்னா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21லிருந்து 23 வரையிலான வசனங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜா பல முறை வாசிச்சிருப்பீங்க, அதை வாசிக்கிறோம் பாருங்க. ஏரோது குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். எல்லாம் கத்துறாங்க, தேவன் பேசுறாரு, தேவன் பேசுறாரு அப்படின்னு கத்துறாங்க. அப்ப இவன் என்ன சொல்றான்? அடுத்த வசனம் 23ஆவது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் தானே வாசித்து கொண்டு இருக்கிறோம், 12:23. அவன் ஏரோது தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால், நல்லா கவனிங்க, ஆடியன்ஸ்ல இருந்து சத்தம் வருது, கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் பேசுறாரு, இது தேவ சத்தம், தேவ சத்தம் அப்படின்னு எல்லாம் கத்துறாங்க. அப்போ இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாப்பா, இது தேவனுடைய சத்தம் தான்ப்பா அப்படின்னு இந்த ஏரோது ஜனங்களுக்கு முன்னால அதனை அக்னாலேஜ் பண்ணிருக்க வேண்டுமா வேண்டாமா? பண்ணிருக்க வேண்டும், பண்ணிருக்க வேண்டும். ஆனா இவன் பண்ணல பாருங்க. ஏன்னா திரள் கூட்டமான ஜனங்கள் இவனுக்கு முன்னால நின்று சத்தம் போட்டு இருக்கிறாங்க. இவன் பண்ண பிரசங்கத்தை பார்த்துதான் இது தேவனுடைய சத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இவன் அக்னாலேஜ் பண்ணி இருக்கணும்ல, ஆனா பண்ணல. என்ன விளைவு? 23ஆவது வசனம் சொல்லுது, உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து இறந்தான் அப்படிங்கிற தகவலை இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ 3 வேத பகுதிகளை நான் காண்பித்து இருக்கிறேன் இல்லையா? நான் காண்பித்த இந்த 3 வேத பகுதிகளிலுமே 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், தானியேல் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், இந்த 3 வேத பகுதியிலும் கன்சாலிடேட் பண்ணி நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு தகவல் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை கட்டாயம் நாம் அவருக்கு தான் செலுத்த வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரைட். 2வது, அநேகர்
அநேக கிறிஸ்துவ மக்கள் வாயின் வார்த்தையில கர்த்தருக்கு மகிமையை செலுத்துறது போல செலுத்துவாங்க. இட் இஸ் பை த கிரேஸ் ஆஃப் காட் ஒன்லி, கர்த்தருடைய கிருபையினால மாத்திரம்தான் இது நடந்தது அப்படின்னு வாயின் வார்த்தையில எளிமையா சொல்லிட்டு போவாங்க. ஆனால் உள்ளத்தின் ஆழத்துல அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை உண்மையாலுமே செலுத்துறாங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது என்று நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா பல பேர் அந்த மாதிரி செலுத்துறதாக தெரியவில்லை. பாருங்க, இப்பெல்லாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டிய தருணம் வரும்போது சரியா செலுத்திடணும். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னது போல உங்களுடைய வளர்ச்சியை பார்க்குறவங்க ஆவலோடு உங்களை நாடி வராங்க. உங்களை பற்றி ஏற்கனவே தெரியும், அவங்களுக்கு என்ன நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்குறாங்க. பையன் இவ்வளோ தூரம் உயர்ந்துட்டான் அப்படின்னு ஆச்சரியத்தோடு உங்களை பார்க்க வராங்க. அப்போ நீங்கள் எப்படி நடந்து கொள்றீங்க? ஒவ்வொரு காரியத்தையும் அவங்களுக்கு காண்பிக்க காண்பிக்க இது கர்த்தரால் உண்டானது, இது கர்த்தரால் உண்டானது அப்படின்னு கர்த்தருக்கு மகிமையை நீங்கள் செலுத்தி கொண்டே இருக்கணும். எல்லா அளவும் உங்கள் உள்ளத்தில் என்னுடைய முயற்சினால என்னுடைய உழைப்பினால வந்ததுன்னு நினைக்க கூட கூடாது. சோ கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை அவருக்கு தான் நாம் செலுத்த வேண்டும். ஓகே, சோ இந்த 3 வேத பகுதியிலும் இருந்து இந்த காரியத்தை நான் விளக்கி காண்பித்திருக்கிறேன். கர்த்தர் இந்த தகவலை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.